ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டு வாடகை சட்டம் 2017 அதில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வீட்டு வாடகை நம்ம வசூலிக்கலாம், எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அட்வான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாத வாடகையிலிருந்து 3 மாத வாடகையை நம்ம அட்வான்ஸ் தொகையாக பெறலாம். ஸோ இதுதான் வீட்டு வாடகை சட்டம் 2017 சொல்லுது. இப்போது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னையோ பெருநகரங்களையோ இல்லை ஒரு சின்ன சின்ன நகரங்களையோ பார்த்திங்கன்னா 5 மாத வாடகையிலேருந்து 10 மாத வாடகை வரைக்கும் வாங்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாதம் 10,000 வாடகை அப்படின்னா 1 லட்ச ரூபா முன்பணமாக அட்வான்ஸாக வாங்குறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தவறு. கண்டிப்பாக 3 மாத வாடகை மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு வாடகை வாங்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு விலை நிர்ணயம் நிர்ணயிக்கப்படலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாடகைக்கு போகலாம். இல்லை அந்த ரேட் உங்களுக்கு தோதுப்படலை அப்படின்னா வேறு இடம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக இவ்வளோ தான் வாடகை வசூல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாம்ஸ் வீட்டு வாடகைக்கு வரல. இது கடைகளுக்கு வேணால் பொருந்தும். கடைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வணிக வளாகங்கள், அந்த வணிக வளாகங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா அரசோட வணிக வளாகங்களுக்கு மினிமம் இவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு ப்ரைவேட்டுக்கு இவ்வளோ வாடகை தான் வாங்கணும் அப்படிங்கிற ஃபிக்ஸேஷன் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம பக்கத்துலலாம் எவ்வளோ வச்சுருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஸோ அங்கே டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வீட்டு வாடகை அவங்க வசூல் செய்வாங்க. ஸோ ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் தர வேண்டியது அவங்களோட உரிமை கடமையாக இருக்குது. ஸோ ஒரு 10,000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு அம்யூனிட்டிஸ் நம்ம தரணும். ஸோ அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது கார் பார்க்கிங்கோ இல்லை தண்ணி, இந்த மாதிரி என்னதெல்லாம் பேசிக் நீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் தர வேண்டியது அந்த வீட்டு உரிமையாளரோட கடமை. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடிக்கல, அந்த இடத்த பிடிக்கல அப்படின்னா நம்ம அங்கே வாடகைக்கு போகாமல் இருந்துக்கலாம். ஸோ அப்போது வாடகை எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த சட்டமும் கிடையாது. வீட்டு வாடகை சட்டத்தில் எந்த ஒரு சரத்துகளும் இல்லை. ஆனால் அட்வான்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 மாத அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் தொகையிலையும் திருப்பி தர்றப்போ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண தேவையில்லை. அதில் நீங்கள் வீடை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா முழு அட்வான்ஸ் தொகையும் அவங்க திருப்பி தரணும். இதுவே நம்மளுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேமேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுமோ அதை கழிச்சிட்டு மீதியை உங்களுக்கு தரணும். ஸோ இதுதான் வீட்டு வாடகை சட்டம் 2017 சொல்லுது. இன்னமும் வீட்டு வாடகை சட்டத்தில் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதை ஃபர்தராக நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.